கமகமணிநீலா சாருகல்காரகஸ்தாம் स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविनिहिता विश्वग्भिरा कृष्णनाथा विलसतु कृतिगोतां विष्णुचित्तात्मजानकाम्. नारायणीयத்துல பட்டத்ரி ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதே. குருவாயூர்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உத்தமமான ஒரு விக்கிரகமானது சத்வகுணம் நிரம்பியதாகவும் பரபிரம்ம ஸ்வரூபமான தன்னுடைய ரூபத்தை பக்தியோடு தியானிப்பவர்களுக்கு ஸ்வச்சத்து வெளிப்படையாக காட்டக்கூடியதாகவும் ஆகர்ஷிக்க கூடியதாகவும் அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய உத்தமமான திருமேனி படைத்த குருவாயூரப்பனான அவனுடைய ரூபம் சுக்ரக விக்கிரகம். அவனுடைய அர்ச்சாவதாரத்துல பரம் யூகம் விபவம் அந்தர்யாமித்துவன்ற 4 நிலைகளை தாங்கி விக்கிரகமாக இருக்கக்கூடிய ஒன்னை வழிபடுவதற்கு நாங்கள்லாம் புண்ணியசாலிகள்னு சொன்னாராம். அதுல எத்தனை ஒரு பெரிய பொருத்தம். அதே விக்கிரக ரூபமான வடபெருங்கோயிலுடைய இடத்துல ஆழங்கால் பட்டு கண்ணனல்லால் எனக்கு மணாளன் இல்லை என்று அவனையே அடைந்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையணும். இந்த திருக்கோயில் நமக்கு தெரியும், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில வாலாஜாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூண்டி என்றும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது இந்த ஆண்டாளை நம்ம தரிசிக்கிறோம். இந்த ஆண்டாளுடைய உற்சவமூர்த்தியினுடைய விக்கிரகம் இங்க இருக்கக்கூடிய மூல சன்னதியிலேயே பக்கத்துல அமைஞ்சிருக்கிறதுன்றது ஒரு பெரிய விசேஷம். கோதை பிராட்டி சுக்கிரக விக்கிரகமான குருவாயூரப்பனை அவனை தவிர தனக்கு நாதன் இல்லேன்னு மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் என்று திருப்பாவையாகிய நோன்பை நோற்றவள் இந்த திவ்ய ஸ்தலத்திலே நின்ற திருக்கோலத்தில கண்ணனையே மனசுல தியானம் பண்ணிண்டு தான் அவரிடத்திலேயே தான் கண்ட கனாவை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் நின்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் என்று கனாவும் கண்டு சுக்கிரக விக்கிரகமான அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு அர்ச்சாவதார எம்பெருமானையே மணாளனாக அடைந்தவள் கோதை பிராட்டி. அந்த விக்கிரகத்தின் மேல் அவளுக்கு என்ன ஈடுபாடு இருந்து அவனை அடைந்தாள் என்ற அந்த விக்கிரகத்தினுடைய ஒரு பெருமையை அந்த திருக்கோயிலில் இருந்தே ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்பது நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக அமைந்திருக்கின்றது. இந்த கோதை பிராட்டி தவிர இந்த திருக்கோயிலிலே ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை பிரான், பெரியாழ்வார், குலசேகரர், தொண்டரடி பொடிகள், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், மதுர கவிகள் என்ற ஆழ்வார் மட்டுமல்லாமல் நாம் உள்ளே நுழைந்தோமே ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மற்ற உற்சவமூர்த்திகளை ஒட்டி அங்கு நம்மாழ்வார், பாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன், தேசிகனுக்காக 7 நாட்கள் இங்கு தனியாக புரட்டாசி மாதத்திலே தனி உற்சவமாக எம்பெருமான் உபயநாச்சிமாரோடு சுவாமி தேசிகனோடு புறப்பாடு நடத்தக்கூடிய உத்தமமான ஒரு வைபவமும் அவருக்காக இங்கே நடத்தப்படுகின்றது. அது மட்டுமா, கூரத்தாழ்வான், திருக்கட்சி நம்பிகள் அனைவரும் இங்கு ஒருங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டாளோடு சேர்ந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு சத்வம் யத்தத்பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதேர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுச்ச ஸ்ரூயதே வியாசவாக்யம் தஸ்வச்சத் வாத்ய தத்தாதி ச பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதே. குருவாயூரில் அமைந்திருக்கக்கூடிய விக்கிரகம் நாராயண பட்டத்திரி கூறுகின்றார், குருவாயூரப்பா, கிருஷ்ணா என்று உன்னை அழைக்கக்கூடிய பக்தன்மார்களுக்கு அவர்கள் ஆபத்து காலத்தில்
ஏதாவது ஒரு இடத்திலே சிக்கிக் கொண்டு விட்டாலோ அல்லது தர்ம சங்கடமான சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கும் போதோ அவர்களை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய பக்தர்கள் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் பின்னாலேயே நீ நடக்கக்கூடியவன், அந்தர்யாமியாக அவர்களை தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சக்தியானது குருவாயூரப்பனான உன்னிடத்தில் மட்டும்தான் உள்ளது. ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதே. இந்த வரிகளுக்கு குருவாயூரில் உத்தமமான அழகான உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை கூறுவது வழக்கம். குருவாயூரப்பனுடைய ஒரு விக்கிரகம் எவ்வாறு இந்த ஒரு பெருமையை அடைகிறது, அவன் கூட வருவானா என்பதற்கு குருவாயூர் கஷேத்திரத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அங்காடிபுரம் என்ற ஊரிலே பிறந்தவர் பூந்தானம் என்ற ஒரு மகான். அந்த பூந்தானம் குருவாயூரப்பனிடத்திலே அதீதமான ஒரு பக்தியை கொண்டவர். குருவாயூருக்கு வரும்போதெல்லாம் காலை 3 மணிக்கு அவனுடைய நிர்மால்ய தரிசனத்தை தரிசனம் செய்வார். அந்த தரிசனம் முடிந்தவுடன் இன்றும் நாம் குருவாயூருக்கு சென்றோமே ஆனால் அவனை கொடிக்கம்பத்திலிருந்து தரிசித்து சற்றே இடது பக்கம் நாம் திரும்பினால் தென்கிழக்கு மூலையிலே கூத்தம்பலம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு அழகான இடம் உள்ளது. கூத்தம்பலம் என்றால் பிரேயர் ஹால், நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம். அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கு வரக்கூடிய பாகவதோத்தமர்கள் வேத பாராயணம் செய்வார்கள் அல்லது பாகவதத்தை படிப்பார்கள், நாராயணியத்தை பாராயணம் செய்வார்கள். இன்றும் அந்த வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. மாலை வேளையிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வர அமர்ந்து கொண்டு நாராயண 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 என்று நாராயண ஜபத்தை அங்கு செய்வார்கள். இந்த பூந்தானம் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அந்த கூத்தம்பலத்திலே அமர்ந்து தினமே பாகவத சொற்பொழிவை சொல்லுவாராம். அவ்வாறு சொல்லும் போது இந்த பூந்தானம் ஒருமுறை குறிப்பிட்டார், நம்முடைய குருவாயூரப்பன், நம்முடைய இந்த ஸ்ரீகிருஷ்ணன், நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் குருவாயூரப்பன், பக்தன்மார் முன்னால் நடக்கும் அத்ரே என்று மலையாளத்தில் குறிப்பிட்டாராம். அதாவது குருவாயூர் அப்பனுடைய அந்த விக்கிரகம் சுக்கிரக விக்கிரகம். பக்தர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அவர்கள் பின்னாலேயே நடந்து வருவான் என்று தீர்க்கமாக பூந்தானம் சொல்லாமல் நடக்கும் அத்ரே, நடப்பாராம் என்று சொன்னாராம். அதாவது நாம் தமிழிலே சொன்னோமே ஆனால் நடப்பார் என்று சொல்வதுண்டு என்று அதற்கு பொருள். நடக்கும் அத்ரே, நடப்பாராம் என்று சொல்லி தன்னுடைய சொற்பொழிவை முடித்து விட்டார். உள்ளே கேட்டுக்கொண்டிருந்த குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்து விட்டதாம். நம்முடைய பரம பாகவதோத்தமனான இந்த பூந்தானம் என்னுடைய குருவாயூரப்பன் பக்தர்கள் கஷ்டப்படும் போது சுக்கிரக விக்கிரகம், அவன் பின்னால் நடந்து வந்து அவர்களை காப்பாற்றுவான் என்று தீர்க்கமாக சொல்லாமல், அறுதியிட்டு சொல்லாமல் நடக்குமற்றே நடப்பான் போலும் என்று இழுத்து பிடித்து சொல்கின்றாரே என்று குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்ததாம். அவனும் குழந்தைதானே. சில சமயங்களிலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இவன் இவ்வாறு செய்வான் என்று ஏதாவது ஒரு விஷமத்தனத்தை சொன்னாலோ, அந்த குழந்தை செய்ததை பாராட்டாமல் விட்டுவிட்டாலோ அந்த குழந்தைக்கு கோபம் வந்துவிடும். அதுபோல உன்னிகிருஷ்ணனான குருவாயூரப்பன் நாம் எப்படிப்பட்டவர், எந்த சுக்கிரக விக்கிரகம் என்று இந்த பூந்தானத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டானாம். பூந்தானம் கூத்தம்பலத்தில் பாகவத சொற்பொழிவை முடித்தார். நேராக அவருக்கு அடுத்த பாகவத சொற்பொழிவு அங்க இருக்கக்கூடிய கோழிக்கோட்டு ராஜாவினுடைய சமஸ்தானத்திலே ஏற்பாடாகி இருந்தது. அந்த ராஜ சமஸ்தானத்திற்கு சென்றார். அங்கு பாகவத சொற்பொழிவை முடித்தார். முடித்தவுடன் அந்த ராஜா அவருக்கு பல சன்மானங்களை கொடுத்ததோடு அல்லாமல் அவர் கிருஷ்ணனை பக்திமயமாக வர்ணித்ததை கேட்டு ஆனந்தப்பட்டு ராஜ முத்திரை பதிக்கப்பட்ட தன்னுடைய மோதிரத்தை கயற்றி பூந்தானத்தினுடைய விரலிலே அணிவித்தாராம். பூந்தானம் மறுத்தார், இந்த மோதிரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று. அப்போது கோழிக்கோட்டு ராஜா கூறினார், பூந்தானம், இந்த ராஜ முத்திரை அளிக்கப்பட்ட இந்த மோதிரத்தை தாங்கள் கையிலே அணிந்து கொண்டால் எந்த இடத்தில் சென்றாலும் இந்த மோதிரத்தை காண்பித்தால் உங்களுக்கு ராஜ கௌரவம் கிடைக்கும். எந்த கோயிலுக்கு சென்றாலும் தனியாக பிரத்யேகமாக சுவாமியை தரிசனம் செய்யலாம். எந்த காரியத்தை நீங்க சாதிக்க வேண்டும் என்றாலும் யாருக்கும் கவலைப்பட வேண்டாம், இந்த மோதிரத்தை எடுத்து காட்டுங்கள், நீங்கள் எங்களுக்கு வேண்டிய உத்தமமான நபர் என்று பொருள், அதனால் மறுக்க வேண்டாம், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தாராம். ராஜா கொடுப்பதை மறுக்க முடியுமா? சரி என்று வாங்கி பூந்தானம் கையிலே அணிந்து கொண்டார். பாகவதத்தை முடித்துக் கொண்டு கிளம்பினார். அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது.
மாட்டு வண்டியை பூட்டி ராஜா இவரை கொண்டு போய் அங்காரிபுரத்திலே விட்டுவிட்டு வர சொன்னான். அர்த்தராத்திரி வேளை பெரிய காட்டிலே பூந்தானம் தாண்டி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த பூந்தானத்தை திருடர்கள் சூழ்ந்து கொண்டார்களாம். வண்டியை விட்டு இவரை இறங்க வைத்தார்கள். என்ன இருக்கிறது என்றார்கள். பெரிய மூட்டை வண்டியிலே. பிரித்து பார்த்தால் அவ்வளவும் இவர் படித்த பாகவதத்தினுடைய ஓலைகள். அப்போதுதான் புத்தகங்கள் கிடையாது. ஓலைச்சுவடியிலே வைத்துக் கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும். கட்டான ஓலைகளை பார்த்தவுடனே கோபம் அவர்களுக்கு. இதை தவிர வேறு ஒன்றும் எடுத்து வரவில்லையா என்று அவரை பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது பார்த்தால் ராஜ முத்திரை பதிக்கப்பட்ட பெரிய மோதிரம் ராஜாவால் அணிவிக்கப்பட்டது இந்த பூந்தானத்தின் கையில் இருந்தது. திருடர்களுக்கு பரம கோபம். அந்த மோதிரத்தை பறித்துக் கொள்ளவில்லை. ஓ, இவன் ராஜாவினுடைய ஆள். இப்போதுதான் புரிகிறது இவன் அரசாங்கத்தை சேர்ந்தவன். இவனை உயிரோடு விட்டோமே ஆனால் நம்மை இவன் அரசனுக்கு அடையாளம் காட்டி விடுவான். அதனால் இவனை இங்கேயே கொல்ல வேண்டும் என்று பூந்தானத்தினுடைய கையை பிடித்து கத்தியை ஓங்கினார்களாம். பூந்தானம் ஒரு க்ஷணத்தில் ஸ்தம்பித்தார். நம்முடைய உயிரே போய்விடும் போல இருக்கிறதே, ஏன் இந்த மோதிரத்தை நாம் வாங்கி வந்தோம் என்று அடுத்த க்ஷணம் அவருக்கு குருவாயூரப்பனுடைய ஞாபகம் வந்துதான். கதற ஆரம்பித்தார். யாத்வாரா திரௌபதி பிராணே யாத்வாரா கஜரக்ஷணே மய்யார்த்தே கருணாமூர்த்தே சாத்வாராத்வகதாகரே. குருவாயூரப்பா, நீயே கதின்னு நம்பி இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உண்டாக்கலாமா? யாத்வாரா திரௌபதி பிராணே. திரௌபதி கிருஷ்ணா கோவிந்தான்னு கதரும் போது எந்த வேகத்துல நீ ஓடி வந்த? யாத்வாரா கஜரக்ஷனே. ஒரு யானை தாமரை பூவை வச்சுட்டு கஷ்ட காலத்துல முதல்ல புடிச்ச உடனே ஆதி மூலமேனு கூட்ட போது எத்தனை வேகத்துல நீ ஓடி வந்த? இப்ப எங்கிட்டக்க மாத்திரம் உனக்கு ஏன் அந்த வேகம் வரல? ஒரு நேரம் நீ வேகமா ஓடி வரலன்னா என் தலை போயிடுமே. அதனால மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வானாத்வகதாகரே. அந்த வேகத்தை சீக்கிரம் காட்டு, என்கிட்ட வா. அந்த வேகம் இப்ப எங்க போச்சு? என்னை காப்பாத்து குருவாயூரப்பா, நாராயணா, கிருஷ்ணா ரட்சிக்கனேன்னு உறக்க கதறினாராம். அப்படி கதறின உடனே கடகடகடன்னு ஏதோ ஒரு குதிரை வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. அந்த குதிரையில பார்த்தால் ஒரு குதிரை வீரன். அந்த வீரன் கையில கத்தியை எடுத்துட்டு வரக்கூடியத பார்த்த உடனே பூந்தானத்துக்கு ஆனந்தம். யாரோ ஒரு குதிரை வீரன் வரான்னு அப்படி ஸ்தம்பிச்சு போய் பார்க்கிறார். அந்த வீரன் வந்து பூந்தானத்தை காப்பாத்தினானா? அவன் யாரு? மேல பூந்தானத்திற்கு என்ன நடந்தது என்ற விவரங்களை நாளைக்கு இந்த ஒரு திருக்கோயில் இந்த விக்கிரகத்தினுடைய பெருமையோடு நாம் சிந்திக்கலாம்.